ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாளிக்கிலோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு காஞ்ச பச்சரிசி மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். நான் அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணணும். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணணும். மாவு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தொட்டால் நல்லா சூடாக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும். கொதித்த தண்ணியை ஊற்றி மெல்லமாக கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப சூடாக இருக்கும். மாவும் சூடு, தண்ணியும் சூடு, பார்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பவுமே இடியாப்பு மாவு பிசைவோம்ல அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கை கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதில் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற மாவை சூடு ஆறாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. இது அப்படியே மூடி வச்சிடலாம், இது இருக்கட்டும். இப்போ இந்த மாவு திரும்ப நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்னதாக உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். நீளமாக உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக சின்னதாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கையில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எல்லா மாவையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு எந்த கப்பால் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது அப்படியே ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே துணியில் போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். துணி ஈரம் பண்ணாதீங்க. காஞ்ச துணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம செஞ்சு வச்சுருந்த தாளிகள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் வெந்துச்சுன்னா சரியாக போயிடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சனால மாவு நல்லா வெந்திருக்கு. இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை பொட்டெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பால் மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுக்கும்போது அதில் கல் மண் ஏதாவது வரும், வடிகட்டி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியில் வேக வச்சுருந்த தாளிக்கில் நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணிக்கலாம். இப்படி கையில் எடுத்து இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அப்போ உங்களுக்கு வெந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு இது லைட்டாக கொதித்து வரட்டும். இது பாகு வரணும்னுலாம் அவசியம் கிடையாது. லைட்டாக 5 நிமிஷம் நல்லா கொதித்து தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு வச்சுருந்த தாளிக்குழுவை வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த வெள்ளை தண்ணி, தாளித்தூள், இந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க பசங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.